நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் உள் மனசுல. நம்மள உண்மையா, ஆத்மார்த்தமா நேசிக்கிறவங்க ஒருத்தங்க நம்மளோட வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு. அவங்க கிட்ட தான் நம்ம காதலையும், மனசையும் பகிர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையும் பகிர்ந்துக்கணும்னு நெனைப்போம். அந்த மாரி உங்க வாழ்க்கையில யார் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு நெனச்சேன். பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகான ஒரு எனர்ஜிய குடுத்துருக்காங்க. ரொம்ப நமட்டு சிரிப்போட சொல்றாங்க. "கவலையேப்படாத. நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ, அவங்க தான் உங்கள ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கார்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஹேப்பி ஃபேமிலி. ரொம்ப அழகான சயின்ஸ் இதில இருக்கு. நீங்க இந்த இந்த பெர்சன் உங்கள ஆழமா நேசிக்க போறாங்க. இவங்களோட தான் நீங்க உங்களோட வாழ்க்கைய வந்து ஃப்யூச்சர்ல பகிர்ந்துக்க போறீங்க. அது இல்லாம நெறைய சயின்ஸ் பிரபஞ்சம் எனக்கு உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க வானவில் பார்ப்பீங்க. இந்த பெர்சன் உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்டின்னா, அடிக்கடி வானவில்ல நீங்க பார்க்குற சந்தர்ப்பங்கள் வரும். அடுத்தது பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் உங்களுக்கு. பிரபஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க அமாவாசையில ஆரம்பிச்சு இது வந்து ஒரு டெக்னிக் தான். உங்களோட காதல உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன டெக்னிக், வளர்பிறை. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிலா இருக்காது இல்லையா? வெறும் இருண்ட வானம். அப்படிதான் இருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒளி வெள்ளம் வரணும், அதாவது பௌர்ணமி வரணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம காத்துட்ருக்கணும். அந்த மாரி தான் இப்போ உங்களோட ஃபேஸ் இருக்கு. நீங்க அமாவாசை அன்னைக்கு உங்க மனசுல இருக்க ஏக்கங்கள், ஆசைகள், அவங்கள பத்தின எண்ணங்கள் எல்லாத்தையும் ஜர்னல் பண்ணுங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு பௌர்ணமிக்குள்ள பலன் பலிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில நீங்க அமாவாசை அன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ, அது பௌர்ணமிக்குள்ள நடக்கும். வேணா ஒரு சின்ன விஷயம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த அமாவாசைக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம அவங்க மீட் பண்ணணும். இல்லைனா வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த மாரி விஷயங்கள் எனக்கு வரணும். இல்லைனா எங்களுக்குள்ள இந்த மாரி விஷயங்கள் நடக்கணும். அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டிக்கோங்க. அது பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு நடக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். இந்த பெர்சன் பார்த்தீங்கன்னா, உங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னா, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப, ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதே மாதிரி ரொம்ப இந்த டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு கர்வம்னு சொல்லலாம். ஆனா வந்து இது வந்து அ தலை தலைகனம் அப்படி போகாது. ரொம்ப அழகான ஒரு திமிரு உங்ககிட்ட இருக்கு. நான் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு. ஆனா அங்க ஆணவம் இல்ல. அதே சமயம் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேபி நீங்க எப்பவுமே ஃபுல்லா கவர் பண்ணி போடுவீங்க. இல்லன்னா வந்து க்ளோஸ் நெக் வச்சு போடுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க ட்ரெஸ் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அதே மாதிரி உங்களோட பிரசன்ஸ் நீங்க அவங்க வாழ்க்கையில வந்ததையும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடுறாங்க. இந்த பெர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதயம் வந்து ஹீல் ஆகுறதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணம். அவங்க ஏதோ ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க சிறகுகள் பார்த்தீங்க அப்படின்னா மடிஞ்சிருக்கு. அவங்க வாழ்க்கையில சூறாவளிக்கு பின்னாடி வந்த அமைதி தான் நீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் த்துலேருந்து வெளியில வரதுக்கு உங்களோட காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அஞ்சனம் மாதிரி. அது வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி. அ என்ன சொல்றது? ஒரு மருந்து. அந்த மருந்து வந்து விலைமதிப்பில்லாத மருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் உங்கள ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த பெர்சன் உங்க மேல வச்சுட்டு இருக்கிறது வந்து அன்கண்டிஷனல் லவ். ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து நிறைய செய்வாங்க. பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இனிமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கையில. நம்ம ஃபர்தரா இந்த எனர்ஜிய வந்து பார்க்கலாம். என்ன பிரபஞ்சம் சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில நீங்க வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ஃபியூ செகண்ட்ஸ வந்து அதுக்காக பிரயோகிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். இப்போ வந்து நீங்க டீப் பிரீத் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த ரீடிங்கோட அலைன் ஆகுங்க. அப்பதான் நான் அவங்க எனர்ஜிய உங்களுக்கு கரெக்ட்டா பிக் பண்ணி குடுக்க முடியும். டேக் அ டீப் பிரீத். இப்போ நாம அவங்களோட எனர்ஜிய பிக் பண்றோம். இன்னும் ஃபர்தரா என்ன எனர்ஜிஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதுங்கள நீங்க அலைன் ஆகுங்க. வாவ்! நெறைய நெறைய உங்ககிட்ட பேசணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. போர்ஷன் ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்ககிட்ட இன்னுமே இந்த பெர்சன் வந்து காதல சொல்லல. நம்ம எல்லா கார்டும் எடுக்க போறதில்ல. நான் ரேண்டமா தான் எடுத்திருக்கேன். இந்த பெர்சன் இன்னும் உங்ககிட்ட காதல சொல்லல. உங்க மேல ரொம்ப வந்து இந்த கார்டு ஏன் வெளியில வருது? த மெஜிஷியன் உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இல்லன்னா வந்து அ இது வந்து பிரபஞ்சம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிவைன் டைமிங். உங்களுக்கு இந்த காதல் எப்போ வரும் அப்படின்னு இங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சொல்லுவேன் டிவைன் டைமிங்ல தான் வரும். என்ன பிரபஞ்சம் இன்னைக்கு என் கூட விளையாடிட்டு இருக்காங்க. 5 ஆஃப் வாண்ட்ஸ். இதுக்கு நெறைய தடைகள் இருக்கும். தடைகள் இருக்கும், ஸ்பெல் ஒர்க் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டுமா அப்படின்னா, கண்டிப்பா தாண்டும். இது வந்து தெய்வீக காதல் அப்படிதான். அந்த எனர்ஜிய தான் நான் பிக் பண்றேன்.
ஆ இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நீங்க எதிர்பார்க்குற இந்த அளவில்லாத அன்கண்டிஷனல் லவ் குடுக்குறதுக்கு, அவங்க இந்த காதல் எக்ஸ்பிரஸ் பண்ண உங்க வாழ்க்கைக்குள்ள வரத்துக்கு, நேரம் எப்போன்னு கேட்டீங்க அப்படின்னா, டிவைன் டைமிங் தான். அந்த டிவைன் டைமிங் எப்போங்கிறது, முடிஞ்சா நான் பிக் பண்றேன். அப்படி பிரபஞ்சம் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா, அத நம்ம வந்து ஓவராலா பார்த்துட்டு விட்டுறலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பெர்சன். நான் திரும்பவும் சொல்றேன். இந்த பெர்சனுக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்க பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல யூனிகார்னோட பிக்சர் இருக்கு. அதுதான் உங்களோட எனர்ஜி. டிவைன் ஃபெமினினோட எனர்ஜி. நீங்க வந்து ஒரு நீங்க வந்து இந்த இந்த பூமிய சேர்ந்தவங்களே இல்ல. அப்படிதான் அவங்க நெனைக்கிறாங்க. ஒரு தேவதை தெரியாம அவங்க வாழ்க்கைக்குள்ள தடுமாறி விழுந்துட்டாங்க. இட்ஸ் லைக் அந்த பக்கம் போறவங்க தெரியாம எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள போயிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில போனீங்க, இல்லன்னா அவங்க எந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கைக்குள்ள எட்டி பார்த்தாங்க அப்படிங்கிறது. கூடிய சீக்கிரம் இந்த பெர்சன் உங்ககிட்ட காதல சொல்லப் போறாங்க. 4 ஆஃப் கப்ஸ். உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியவோ, அந்த மனசோட அந்த ஹீலிங் எனர்ஜி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலிங் எனர்ஜிய குடுக்குதோன்னா, இல்ல. உங்கள மாதிரி எந்த விஷயத்தாலும் எவ்ளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும் சரி, இல்லன்னா எத்தன ஆப்ஷன்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி வந்தாலும் சரி, நீங்க, நீங்க தான். அதுல வந்து அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எம்பரர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. பீயிங் த அத்தாரிட்டி ஆஃப் யுவர் ஓன் லைஃப் கம்ஸ் வித் a லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சச் அ பியூட்டிஃபுல் சோல். இந்த பெர்சன் வந்து உங்கள வந்து சாதாரணமாலாம் நினைக்கல. உங்கள வந்து ஒரு அவங்க வாங்கின வரம்னு பார்க்குறாங்க. அந்த வரத்த வந்து தவறா பயன்படுத்திடக் கூடாது. இங்க பார்த்தீங்கன்னா, காம்பஸ் வச்சுட்டு கையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரபஞ்சத்துக்காக. அதனால தான் சொன்னேன், இந்த மெஜிஷியன் வந்து பிரபஞ்சம். இவங்களும் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த பெர்சனும் பிரபஞ்சமும் சேர்ந்து தான் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம ரீடிங்ல வாட் அ ரீடிங் டுடே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து கரண்ட் ஃபீலிங்ஸ்ல ஒரு ரீடிங் போட்டிருப்பேன். கண்டிப்பா இந்த ரீடிங்க பார்க்குறவங்க அந்த ரீடிங்க வாட்ச் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த ஹார்ட் சிம்பல் தான் நம்ம அந்த ரீடிங்ல யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பெர்சன் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க உங்ககிட்ட, கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல நீங்க கேட்டு பாருங்க. நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த பெர்சன் வந்து உங்கள வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சுமையா பார்க்கல. சுகமான சுமையா பார்க்குறாங்க. உங்கள சுமக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் அவங்க எம்பரர் எனர்ஜிக்கு வர ட்ரை பண்றாங்க. இட்ஸ் லைக் அவங்க வந்து ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வந்துட்டு, எந்த தடை வந்தாலும் அத தாண்டுறதுக்கு ரொம்ப தயாரா இருப்பாங்க. உங்களுக்காக 7 கடல தாண்டணும் அப்டின்னா, ட்ராமேட்டிக்கா இருந்தாலும் நிச்சயமா தாண்டுவாங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு பிரபஞ்சம் குடுத்த சில வரங்கள் இருக்கு. மேஜிக், மெஜிஷியன். இந்த காதல அவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கு, நிச்சயமா அவங்க உலகத்த வளைக்கணும். வானவில்ல வில்லா மாத்தணும்னாலும் மாத்துவாங்க. தே கேன் டூ இட். எப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தோட சப்போர்ட்னால. அது இல்லாம இந்த பெர்சன் உங்க மேல வச்சுட்டு இருக்க காதலோட ஆழத்தோட சக்தி அப்படி. அதனால கொஞ்சம் கூட இந்த பெர்சன் நீங்க சந்தேகப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த பெர்சன் உங்ககிட்ட காதல சொல்லப் போறாங்க. யூ ஆர் கோயிங் அவுட் ஆன் அ டேட். இந்த ஜன்னல் பார்த்தோனே இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ரீடிங் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜன்னல் எட்டி குதிச்சு நீங்க போவீங்க. அவுட்டிங்க்கு வீட்டுக்கு தெரியாம. ஸோ அந்த எனர்ஜி தான் நான் இங்க பிக்கப் பண்றேன். மேபி ஒரு சிலர் நீங்க படிச்சுட்ருக்கீங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. மேபி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல லாங் டிஸ்டன்ஸ் காதலா கூட இருக்கலாம். ஏன்னா சோர்ட் எனர்ஜி பார்த்தேன். மேபி நீங்க ஃபோன்ல தான் நிறையா பேசிப்பீங்க. நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்க படிச்சுட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கீங்களா? கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் சந்திக்கிற சந்தர்ப்பம் இங்க இருக்கு. அதனால நீங்க குழப்பிக்க தேவையில்ல. இந்த பெர்சன் வந்து ஆரம்பத்தில குழம்பியிருக்கலாம். ஆனா, இப்போ உங்களுக்கு குழப்பமே கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுதான் என்னோட காதல். நான் வச்சுட்டுருக்க காதலோட ஆழம் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. அதனால நான் இத விட போறதில்ல. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ரொம்ப தெளிவான பெர்சன். ஆனா, நீங்கன்னு வந்துட்டா இவங்க ரொம்ப ரொம்ப பிளேஃபுல்லான எனர்ஜி. நீங்களும் அப்படிதான். ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. 2 பேருமே அப்படிதான் மேட்ச் ஆவீங்க. உங்ககிட்ட வந்து 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பீங்க. ஒருத்தங்க வந்து பிளேஃபுல்லா லைஃப் எடுத்துட்டு போவீங்க. இன்னொருத்தங்க வந்து கிளாரிட்டியோட லைஃப முன்னாடி எடுத்துட்டு போவீங்க. அதனால தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆவீங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. உங்க காதல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். யாருக்குமே கிடைக்காத காதல். அதுக்கு வந்து சொந்தக்காரங்க இந்த பெர்சன் மட்டும் தான். அதனால தான் உங்களுக்கு இவ்ளோ சந்தோஷம், இவ்ளோ குஷி. ஏன்னா, இது இட்ஸ் லைக் நீங்க வந்து நான் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கா உங்கள வந்து உச்சத்தில வைக்கிறேன் அப்படின்னு நெனச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபேக்ட் அதான். நீங்க வந்து ஒரு மகாராணி மாதிரி. ஒரு மகாராணிய கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி இருக்கும்? ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சுயவரம் இருக்கு.
அந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, நீங்க அவங்க கிட்ட மாலை போடுறீங்க, இல்லன்னா நீங்க அவங்கள சூஸ் பண்றீங்க, இல்லன்னா வந்து நெறைய காம்படிஷன் நடக்கும்போது, அவங்க வெற்றி பெறுறாங்க. அடுத்தது உங்களோட கல்யாணம் தான் அப்படிங்கும்போது, எவ்ளோ எக்ஸைட்டடா இருப்பாங்க. அந்த எக்ஸைட்மென்ட் தான் நான் இங்க பார்க்குறேன். அதே அளவு அவங்களுக்கு அந்த ஒரு அந்த எனர்ஜி இருக்கு. ஓ! ஓ! உண்மையிலே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, கிளி கிளி பார்த்துக்கணும். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் பாசிபிளா? இல்ல என்ன நான் கனவு காண்றேனா? அப்படின்னு அவங்க அடிக்கடி அத வந்து நெனச்சு பார்த்துக்கிறாங்க. ஏன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் அப்படின்னு பேர் வாங்குனவங்களா இருக்கலாம். அச்சோ! அதுங்கிட்ட ஐயோ! அதுகிட்ட யாரும் போகாதீங்கப்பா. அது வந்து யாரா இருந்தாலும் நோஸ் கட் பண்ணி விட்டுரும். அந்த மாரி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா இவங்க அப்படின்னா, அது ஸ்டோரியே டிஃபரெண்ட். அதனால அவங்களுக்கு இன்னும் உங்க மேல அலாதி மரியாதை இருக்கு. ஸோ, இப்ப அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் சொல்ல விரும்புறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். கல்யாணம் எப்ப நடக்கும்னு பார்க்க 6 ஆஃப் கப்ஸ். இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். 10 ஆஃப் சோர்ட்ஸ் மேபி நீங்க ஒரு பாஸ்ட்ல இருக்கீங்க. வை தி 10 ஆஃப் சோர்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு பிரிவு இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, அது வந்து ஒரு முடிவுக்கு வருது. இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. சோர்ட்ஸ். கிளாரிட்டி கிடைக்குது. கன்ஃப்யூஷன்லேருந்து கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ, அவங்க அதனால தான் முடிவுக்கு வராங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்லன்னா வந்து உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. நீ ஒரு பாஸ்ல இருக்கு அப்படின்னா, இட்ஸ் லைக் நோ பாஸ் இனிமே. ஒன்லி வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் தான். அதனால அவங்க கையில காம்பஸ் இருக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து உங்கள நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. பிரபஞ்சம் அவங்களுக்கு டைரக்ஷன் குடுக்க ஆரம்பிச்சாச்சு. இது கண்டிப்பா ட்வின் ஃப்ளேம் ஜர்னி தான். அதுல வந்து உங்க ட்வின் ஃப்ளேம் இல்லன்னா சோல்மேட், ஹை லெவல் கமிட்மெண்ட் இருக்க ஒரு எனர்ஜி தான். ஸோ, இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு நிமிஷம் நீங்க வந்து அத அ நெனச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் இல்லன்னா குழப்பம், இல்லன்னா உங்க மனசுல அலைப்பாயுற விஷயங்களுக்கான விடை தான் இப்ப தேடுறோம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட மனசுல என்ன கேள்வி இருக்கு? அதுக்கான விடை என்ன? வெரி ஸ்பெசிஃபிக். 10 ஆஃப் சோர்ட்ஸ். ஓ மை காட்! 9 ஆஃப் சோர்ட்ஸா 10 ஆஃப் சோர்ட்ஸ். எப்போ இந்த நைட்மேர் முடியும்னு கேட்குறீங்க? 8 ஆஃப் சோர்ட்ஸ். இல்ல. 8 ஆஃப் சோர்ட்ஸ். நீங்க என்ன கேட்குறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அப்டின்னா, நீங்க எல்லாம் சொல்றீங்க. நான் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் கண்ல தெரியவே இல்ல அப்டின்னா, இது எல்லாமே வந்து 5Dல அலைன் ஆயிட்டுருக்கு. ஸோ, நீங்க 3Dல பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இல்லன்னா வந்து டிவைன் டைமிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். நிலா. திரும்பவும் நிலா தான். உங்களுக்கு வந்து ப்ராக்டிகலா வந்து 3Dல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்டின்னா, நான் சொன்ன அமாவாசையில ஆரம்பிச்சு பௌர்ணமிக்காகனா உங்களுக்கு ஒரு சின்ன டாக்டிக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அத ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். இந்த கண்கட்டு நிச்சயமா அவிழும். ட்ரை பண்ணுங்க. நம்ம அமாவாசைய நோக்கி தான் போயிட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா அமாவாசை இப்ப தான் முடிஞ்சது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் இன்னொரு அமாவாசைக்கு. இன்னொரு குழப்பத்துக்கு விடை என்ன? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பீங்க. ரொம்ப ரிஜிட்டா இருக்காது. ஏன்னா ரொம்ப டல்லா இருக்குமா? இப்போ கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? பிளேஃபுல்லா இருப்பாங்களா? நான் பார்த்துருக்கேன். பேசுனதில்ல. இல்லன்னா என்கிட்ட பேசும்போது ரொம்ப அஃபிஷியலா தான் பேசுவாங்க. அதனால அவங்களோட பிளேஃபுல் சைடு எப்படின்னு எனக்கு தெரியாது. எப்படி அவங்க அப்படின்னீங்கன்னா, வெரி பிளேஃபுல் பெர்சன். நாட்டி அப்படின்னீங்கன்னா, நீங்க அவங்கள சொல்லலாம். மேபி உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி தெரியாம இருக்கலாம். பட் உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க பேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான். "பத்திக்கிட்டு எரியிறது" அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? லிட்டரலா அதுதான். உங்கள பார்த்தாங்கன்னா, அவங்க அவ்வளோதான். இட்ஸ் லைக் ஃபயர். அந்த எனர்ஜி தான் அவங்க கிட்ட இருக்கும். மேபி அவங்க தடுமாறத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சாலிடா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. நெறைய கேள்வி வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். குயின் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நான் சொன்ன மாரி தான். ஆரம்பத்தில வந்து சிறு பொறியா இருந்தது அவங்களுக்கு. உங்க மேல இருக்க காதல். அப்புறம் வந்து அது வந்து பெரிய தீப்பொறியா மாறியிருக்கீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து இப்ப குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜில இருக்கு. உங்களோட காதல். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தான் இந்த இந்த காதல் வந்து இது வந்து காட்டு தீ மாரி இருக்கு இப்போ அவங்க கிட்ட. பேலன்ஸ் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க எந்த அளவுக்கு இந்த காதல் எஃபோர்ட் போடுறீங்களோ, அதே அளவு எஃபோர்ட் அங்க இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தான் மேல இருக்கீங்க. உங்க கையில தராசு இருக்கு. நீங்க அளந்து தர்றத தான் அவங்க கேட்குறாங்க. உங்ககிட்ட காதல் தான் கேட்குறாங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஸ்வீட்டா உங்க கிட்ட வந்து கொஞ்சம் அந்த காதல என்ட்ட குடுத்துட்டேன். அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு. அவங்க உங்ககிட்ட கேட்குது. அந்த அளவுக்கு உங்கள உயர்வா வச்சுட்டுருக்காங்க. அப்ரிசியேஷன் இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கீழ நீங்க உட்கார்ந்திருக்கும்போது, உங்க பக்கத்துல உட்கார்றதோ, இல்லன்னா வந்து உங்கள வந்து மகாராணி மாரி ட்ரீட் பண்ணுதோ, அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் கூச்ச நாச்சமே பார்க்க மாட்டாங்க. யார் இருக்கா? யார் இல்ல? ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஏன்னா அது வந்து என்னோட மகாராணி. நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். அப்படிதான் இருப்பாங்க இவங்க உங்ககிட்ட. ஃப்யூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நீ நீ நீங்க உங்களுக்கு இந்த ரீடிங் ஞாபகம் இருந்ததா, நீங்க அப்ப நெனச்சுப்பீங்க, அப்பயே மேம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க. இல்லன்னா செக் வித் த ஸ்டார் சீட் சேனல்ல சொன்னாங்க அப்படின்னு. ரிமெம்பர் திஸ். உங்கள வந்து எவ்ளோ அழகா ட்ரீட் பண்ண முடியும்.
அப்படிங்கிறது இவங்க உங்களுக்கு காட்டிக் குடுப்பாங்க. அந்த அளவுக்கு காதல். நீங்க ரொம்ப ஜென்டிலா இருப்பீங்க. ஆனா அதே மாதிரி உங்க மேல இருக்க காதல் இவங்களுக்கு வேற லெவல். உங்களோட கடைக்கண் பார்வைக்கு, உங்களோட பிரசன்ஸ்க்கு, உங்க கூட இருக்க டைமுக்கு, நீங்க குடுக்குற அக்கறைக்கு, அட்டென்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஏங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப உண்மையான காதல் இங்க இருக்கு. இந்த பெர்சன தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.